சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆத்மாவின் ஆத்மாவே அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாஞ்சியோடு சுவாசமாக என்னோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி வாரும் ஆவியே, வாரும் தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளா இருக்கிற எங்களுக்காக. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறது உண்மையே சந்தோஷம்தான். இந்த ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அதிகமாகவே வந்திருக்கிறாங்க மக்கள். உண்மையில் மகிழ்ச்சி. ஏன்னா புனித லூயிஸ் மான்ஃபோர்டு அவருடைய மரியாளின் மீது உண்மை பக்திங்கிற புத்தகத்தில் 8 சாப்டர் 8 அத்தியாயம் சொல்லிக்கிறாப்புல. அதில் 3வது 4 அத்தியாயம் வந்து என்ன மாதிரி பக்தி, என்ன மாதிரி பக்தர்கள்னு சொல்கிறாப்புல இல்லையா. கள்ள பக்தர்கள், வெளிவேஷ பக்தர்கள், நேர்மையற்ற பக்தர்கள், நிறையா சொல்கிறாப்புல பக்தர்களை பற்றிலாம். நான் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. இப்போ சாதாரண மக்களுக்கு போய் பேசலாம், அப்படி பேசலாம். நீங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதனால் உங்கள்கிட்ட வந்து கள்ள பக்தர்களாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கள்ள பக்தர்கள், வெளிவேஷ பக்தர்கள், விமர்சன பக்தர்கள் அதெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பலை. அப்போது புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் மரியாளின் மீது உண்மை பக்தி அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த மாதா மீது இருக்கிற பக்தியின் வரலாறு தெரியணும், முக்கியமாக தெரியணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெந்தகோஸ்தக்காரங்க, நான் சொன்னல 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அவங்க வந்து நிறையா குழப்பிட்டாங்க. திருச்சபையினுடைய போதனைகள் எல்லாமே சுத்தமாக மாறிப்போச்சு. சொல்லலாம் மாதா வந்து இந்த 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு வந்த ஆள், மாதா வந்து 18 19 நூற்றாண்டு வந்தவங்க சொல்லலாம். இல்லை, நமக்கும் தெரியாது மாதாவோட பக்தி எப்போ எங்கே துவங்குச்சு, வரலாறு என்ன, அது தெரியணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது நேற்று இன்னைக்கு வந்ததா? அப்போது மாதாவோட பக்தி, மாதாவோட முதல் பக்தர் யார்? மாதாவோட முதல் பக்தர் யார்? புனித சூசையப்பர். ஏன்னா முத்தி பேர் பெற்ற கேத்ரின் அமெரிக்கா இருக்கட்டும், மாதா சூசையப்பரை காட்சியில் பார்த்துருக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்தை அன்னைக்கு. நான் கூட அதை ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். சூசையப்பருடைய திருமணத்தை பற்றிலாம் போட்டிருக்கேன், எப்படி திருமணம் நடந்துச்சு. மாதா சூசையப்பருடைய கல்யாண மோதிரம் இன்னமும் இருக்குது. என் யூடியூப் பார்த்தவங்களுக்கு தெரியும். மாதா சூசையப்பர் மாதாவுக்கு போட்ட கல்யாண மோதிரம் இன்னும் இருக்குது. இதை வந்து காட்சியில் பார்த்துருக்குறாங்க நிறையா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புனித சூசையப்பர் மாதா மேலே சந்தேகப்பட்டு அவங்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அன்னை மரியாளை பற்றி அவர் கடவுளுடைய சிறப்பான ஒரு தேர்வு, மாசு மறுவில்லாமல் படைக்கப்பட்டவர், மீட்பில் மிக முக்கியமான திட்டம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சூசையப்பர் பயப்படுறார். ஐயையோ, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் நம்ம போய் எப்படி இருக்கிறது, நமக்கு அதுக்கு தகுதி இல்லையே. பார்த்தீங்க, நல்ல மனுஷங்க முதல்ல யோசிக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு அந்த தகுதி இல்லை. புனித சூசையப்பர் சொல்கிறார், எனக்கு அந்த தகுதி இல்லையே, இந்த அம்மா பெரிய ஆளாளாயாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அன்னை மரியாளை அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பித்தார். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எண்ணியே கொடுத்துருக்கிறார் கடவுள். அப்போ அந்த தாயினுடைய தூய்மையை, அந்த தாயினுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் கூட இருக்கணும் அப்படின்னு மாதா கூடையே இருந்து அவங்கள அன்பு செஞ்சு எல்லாம் செஞ்சாங்க. மாதாவினுடைய முதல் பக்தர் யார்? அவர் கோவிச்சுக்கிடுவாரா சொன்னால்? கோவிச்சுக்கிட மாட்டார்ல. என் பேர் தான், நான் பார்த்துக்கிட்டேன். அவர் தான் முதல் பக்தரை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆதி திருச்சபை எங்கே துவங்குது? நம்ம நற்செய்தி நூல்களில் பார்க்குறோம். எத்தனை நற்செய்தி நூல்கள்?
4. அதில் லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, 2 நற்செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மத்தேயு, மார்க். முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி எது? மார்க். 2வது எழுதப்பட்டது எது? மத்தேயு. பட்ட தூள் கிளப்புறாங்களாப்பா. அதான் கரெக்டு தான். நாங்கள் இறையியலில் படித்த விஷயம் பாருங்களேன், நீங்கள் டான் அடிக்கிறீங்க உடனே. 2வது அதான். 3வது நற்செய்தி எது? லூக்கா. அப்போ லூக்கா நற்செய்தி எழுதும்போது 70வது வருஷம் வந்துருச்சு, கிபி 70 லூக்கா நற்செய்தி. அப்போ லூக்கா தான் அன்னை மரியாளை பற்றி அதிகமாக சொல்கிறாரு. இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாரு, வளர்ப்பை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் திருத்தூதர் பணிகளில் சொல்கிறாரு. 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அன்னை மரியாள் தலைமையில் எல்லாரும் கூடியிருந்தாங்க. புனித லூக்கா சொல்கிறாரு. 2 காரணம். புனித லூக்கா ஏன் மத்தேயு சொல்லலை, ஏன் மார்க்கு சொல்லலை? 2 காரணம். ஒன்று புனித லூக்கா அன்னை மரியாளின் காலடியிலே அமர்ந்து கேட்டார், நடந்ததையெல்லாம் கேட்டார், என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டார். 1. 2வது, அந்த காலகட்டத்தில் இயேசு இறந்து உயிர்த்து 35 வருஷம் ஆயிடுச்சு. 70ஆம் ஆண்டில் ஆதி திருச்சபையில் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அதிகமாச்சு. அந்த நம்பிக்கை, அந்த பக்தியை புனித லூக்கா தன்னுடைய 2 புத்தகத்தில் காமிக்கிறார். லூக்கா நற்செய்தியிலையும் காமிக்கிறார், திருத்தூதர் பணிகளையும் காமிக்கிறார். இயேசுவை பெற்றெடுத்ததும் அவர்தான். இயேசு பெற்றெடுக்கிற போதும், ஏன்னா மரியாள் 3 பிறப்பில் கூட இருக்கிறாங்க. மாதா 3 பிறப்பில் கூட இருக்கிறாங்க. முதல் பிறப்பு இங்கே திருமுழுக்கு யோவான். 2வது பிறப்பு யார்? இயேசு கிறிஸ்து. 3வது பிறப்பு கத்தோலிக்க திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபை பிறக்கிற அன்னைக்கு மாதா அங்கே இருக்கிறாங்க. அப்போது லூக்கா இது எல்லாத்தையும் கொண்டு வரார். அப்போ ஏற்கனவே 70ஆம் ஆண்டிலேயே அன்னை மரியாள் மீது பக்தி, விசுவாசம் இருந்தது. அதுக்கப்புறம் யோவான் நற்செய்தி 90ஆம் ஆண்டு. யோவான் நற்செய்தியில் யோவான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லாதெல்லாம் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 நம்பிக்கை, ஒன்று நற்கருணை, இன்னொன்று புனித லூக்காவும் புனித யோவானும் அன்னை மரியாளின் நற்கருணை பற்றியும் மத்தேயு, மார்க்கு சொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேருமே சொல்கிறாங்க. புனித லூக்கா என்ன சொல்கிறாரு? லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் 13 வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எம்மாவு பாதையை சொல்கிறார். இயேசு இறந்து உயிர்த்த பின்னால் திருப்பலி நிறைவேற்றுகிறார். நற்கருணையை பற்றி கண்கள் திறக்க அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி புனித யோவான் ஒரு அதிகாரத்தையே நற்கருணைக்குன்னு கொடுத்துருக்கிறார். 6ஆம் அதிகாரம் நற்கருணைக்குன்னு. திருவெளிப்பாடு ஃபுல்லாக நற்கருணை தான். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் திருப்பலி தான். 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்பலி தான் எல்லாமே. அப்போது என்ன அர்த்தம்? புனித யோவான் 90ஆம் ஆண்டு வரும்போதே ஆதி திருச்சபையில் 2 நம்பிக்கை முக்கியமாக ஆகிவிட்டது. ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியாள். அதனால தான் கானாவூர் திருமண வீட்லேயும் மாதாவை கொண்டு வராங்க, கல்வாரியிலையும் மாதா யோவான் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து திருச்சபையின் வரலாற்றில் நம்ம பார்க்கனா, சென்னையில் தோமையார் மலையில் மாதா படம் வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், அது யார் படம்? லூக்கா வரைந்து நம்மால் தோமையார் கொண்டு வந்த படம் இருக்குது பாருங்க. 180வது கிபி 180வது ஆண்டுகளில் நிறைய மாதா படங்கள் திருச்சபையிலே மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்தன. லூக்கா ஒன்றை கொண்டு வந்தார், இங்கே பார்க்குறோம். கிபி 200ஆம் ஆண்டுகளில், அதாவது 2ஆம் நூற்றாண்டில் புனித எரோனியூஸ் 2ஆம் நூற்றாண்டுங்க. அப்பமே அவர் சொல்கிறாரு, ஒரு பெண் வானதூதரின் வார்த்தையை கேட்டு கடவுளை விட்டு தூரமாய் போனால் கீழ்ப்படியாமல், இன்னொரு பெண் வானதூதரின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் கடவுளுக்கு அடிமையானார். ஒரு பெண்ணால் சாவு வந்தது, இன்னொரு பெண்ணால். 2ஆம் நூற்றாண்டு. அது மட்டுமில்ல, அன்னை மரியாளுக்கு ஒரு ஜெபம், சுப் தூவும் பிரசீடியம், உமது ஆளுகைக்கு கீழ் ஜெபம். 2ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. சுப் தூவும் பிரசீடியம், மாதாவுக்கு எழுதப்பட்ட ஜெபம். ஓ கடவுளின் தூய அன்னையே, உம்முடைய பாதுகாவலை தேடி ஓடி வருகிறோம். எங்களுடைய தேவைகளில் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்திலிருந்தும் எப்போதும் எங்களை விடுவித்தருளும். ஓ மகிமையான கன்னித்தாயே.
அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டில் புனித அம்ப்ரோஸ், புனித எரோனிமுஸ். புனித எரோனிமுஸ் என்ன பண்ணார்? முக்கியமான வேலை என்ன பண்ணார்? விவிலிய நூல்களை எல்லாம் தொகுத்தவர், மொழி மாற்றியவர் புனித எரோனிமுஸ் இல்லையா? அவர் 4ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாள் கடவுளின் தாய், அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று சொன்னவர். புனித அகுஸ்தினார் 4ஆம் நூற்றாண்டிலே அவர் சொன்ன அன்னை மரியாள் நமக்கு தேவை, நம்முடைய பாதுகாப்புக்காக, நமக்கு பரிந்துரைப்பதற்காக, நம்முடைய கற்பை பாதுகாக்க, கற்புள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய அன்னை மரியாள் தேவை. புனித அகுஸ்தினார் 4ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இது திருச்சபையினுடைய இயேசுவுக்கு பின்னால் அன்னை மரியாள் மீது இருந்த பக்தி விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆவியானவரே வேண்டாம், இப்போவாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் 4ஆம் நூற்றாண்டு முடிந்து 6ஆம் நூற்றாண்டு கிபி 600 அன்னை மரியாளின் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக மங்கள வார்த்தை திருநாள், விண்ணேற்பு திருநாள், அன்னை மரியாளின் பிறப்பு திருநாள், அன்னை மரியாள் ஆலயத்திலே காணிக்க 6ஆம் நூற்றாண்டு கிபி 600 கொண்டாடப்பட்டது அன்னை மரியாளுடைய திருவிழாக்கள். அதுக்கடுத்து 8ஆம் நூற்றாண்டு கிபி 800, கிபி 1000, 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா துறவர மடங்களில் கட்டளை ஜெபம் சொல்லுவாங்க, ஆஃபீஸ் இல்லையா, கட்டளை ஜெபம். அந்த கட்டளை ஜெபத்தில் மரியாளுக்கான ஜெபமே கட்டளை ஜெபத்தில் ஒன்றாக உள்ளே வந்துருச்சு. 8ஆம் நூற்றாண்டில் கட்டளை ஜெபம் உள்ளே வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, அந்த 8ஆம் நூற்றாண்டுகளில் 10ஆம் நூற்றாண்டுகளில் நிறைய மாதா திருத்தலங்கள், ஐரோப்பா முழுவதும் மாதா திருத்தலங்கள், நிறைய திருத்தலங்கள் வந்துருச்சு அன்னை மரியாளை பற்றி. அடுத்து இந்த 10ஆம் நூற்றாண்டு தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் வந்துட்டார். துறவர சபைகளில் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு. அன்னை மரியாளுக்கு தன்னை அர்ப்பணிக்கணும், துறவர சபையை அர்ப்பணிக்கணும், துறவிகள் தங்களை அர்ப்பணம். பாருங்கள், 12ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிப்பது, 14ஆம் 15ஆம் நூற்றில் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கிறது. அது மட்டுமல்ல, 14, 15ஆம் நூற்றாண்டுகளை மரியியல், மாதாவை பற்றி தனியாக ஒரு இறையியல் பிரிவே உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தியல் தான் உண்டு, கிறிஸ்டாலஜி மாதாவுக்கு வந்துருச்சு. 17ஆம் நூற்றாண்டில் என்ன, உலகம் முழுவதும் மாதாவுடைய காட்சிகள், நிறைய மாதாவோட காட்சி. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் மாதாவோட காட்சினா என்ன அர்த்தம்? கடவுள் உலகத்துக்கு மாதாதான் என்று காண்பிக்கிறார், தான் காட்சி. 17ஆம் நூற்றாண்டிலிருந்து வரிசையாக காட்சிகள், பாத்திமாவில், லூர்தில் காட்சிகள். 17, 18, 19ஆம் நூற்றாண்டு போது மரியாளுடைய, அன்னை மரியாளுடைய காட்சிகள் நிறைய இருந்தது. இப்போ இன்னைக்கு முக்கியமாக நான் ஏன் குழந்தைகள், இளைஞர்கள் இவங்களை முக்கியமாக நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும்? ஏன்னா இன்றைக்கு நவீனம், மாடர்னிசம், தப்பறையான கொள்கை, கடவுள் தப்பறையான கொள்கைக்கு உலகத்தில் நமக்கு காண்பித்தது அன்னை மரியாள் தான். தப்பறையான கொள்கைகளை, இறையியலை, போதனைகளை ஒழிப்பதற்கு அன்னை மரியாள். அதனால தான் பாத்திமாவில் மாதா காட்சி கொடுக்குற போது கம்யூனிசத்தை பற்றி மாதா பேசினாங்க, கம்யூனிசத்தை பற்றி பேசினாங்க, ரஷ்யாவை பற்றி சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த நவீனத்துவம் இருக்குது. நீங்கள் நவீனத்துவம்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகிட்ட கேட்குறீங்க, ஏம்மா இட்லி சாப்பிட்றியான்னு கேட்குறீங்க. நான் பரோட்டா தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுதா உங்கள் பிள்ளை? சொல்லுதா? ஏம்மா பரோட்டா நல்லது இல்லைம்மா, நான் பரோட்டா தான் சாப்பிடுவேன். சரிப்போ என்ன செய்ய, பரோட்டா வாங்கி கொண்டு. இதான் நவீனத்துவம், வேறு ஒன்றும் கிடையாது. இதான் நவீனத்துவம். நவீனத்துவம்னா என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ
நான் என்ன விரும்புகிறேனோ அதுதான் நடக்கணும். அப்போ கடவுளை பற்றி மாதாவை பற்றி நீ முக்கிய 1000 பேசு. நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு என்ன தோணுதோ அதுதான். இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீ, நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட். இதுதான் சாத்தான். கடவுள் இருந்தார், ஆனால் சாத்தான் என்ன சொன்னால் அவர் ரோட்டில் இருந்துட்டு போகிறாரு, அவர் ரோட்டில் இருந்துட்டு போகிறாரு. நான் வணங்கணும்னா தான் நான் வணங்குவேன், நான் ஆராதிக்கணும்னா தான் ஆராதிப்பேன், நான் நம்பினா தான். நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் அப்படித்தானே, கோயிலுக்கு வா, ஏம்மா கோயில் உயிரை வாக்குத. புரிஞ்சிருச்சா? அப்போ சாத்தான் எங்கே வந்துட்டான்? இல்லை, அடுத்த தலைமுறைக்குள்ளே உள்ள வந்துட்டான். இதுதான் நவீனத்துவம். திருச்சபை என்னன்னு சொல்லட்டும், பைபிள் என்னன்னு சொல்லட்டும், கடவுள் என்னன்னு சொல்லட்டும், என் உலகம் என் கடவுள் எனக்குள்ளதாக இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ, அதனால தான் கடவுள் மரியாதை கொண்டு வந்தார். ஏன்னா மாதா கடவுள்கிட்ட, கடவுளே நான் விரும்புகிற மாதிரின்னு சொல்லலை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகணும். அதுக்கு தான் சாத்தானுக்கும் மாதாவுக்குள்ள வித்தியாசம். சாத்தான் சொன்னால் கடவுளே நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்னு சொன்னான். ஆதாமேவாள்கிட்ட சொன்னால் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். ஆனால் மாதா அப்படி சொல்லலை. நான் விரும்புவது நான் சொல்வதில்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நம்ம பிள்ளைகள்லாம் உருப்படணும்னா ஒரே வழி, மாதாவோட பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை பூரா மாற்றுங்க. வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஒரே வழி அதுதான். ஏன்னா மாதா தப்பறையான கொள்கைகளை, எண்ணங்களை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை பத்திரமாய் அவர் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.